நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சவிதாவோட நகை காணாம போனப்போ அந்த நகையை வாங்க நான் இங்கே தான் வந்தேன். இந்த இடத்துல தான் அந்த பொண்ணை நான் சந்திச்சேன். சந்தியா, சவிதாவோட நகை காணாம போனதுக்கு பின்னாடியும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குன்னு தான் என் மனசுக்கு படுது. அந்த கடவுள் தான் இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்காருன்னு தோணுது. நான் ஒரு கதவை மூணுனா கூட உங்களுக்காக நிறைய கதவை திறந்து வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் சந்தியா, இந்த மாதிரி நைட் காலேஜில் இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. இதை பற்றி நான் கேள்விப்பட்டோன்னே இங்கே போய் நான் உங்கள் அட்மிஷனை பற்றி பேசிட்டு வந்துடுறேன். வாங்க சந்தியா. ஒரு நிமிஷம் ஒரு விஷயத்தை மறந்து போயிட்டேன். நீங்க இங்கே கொஞ்ச நேரம் நில்லுங்க. நான் ஸ்கூட்டர்ல இருந்து சர்டிஃபிகேட் கொண்டு வந்துடுறேன். நேத்தே ஃபார்ம் கூட சேர்ந்து அட்மிஷன் ஃபீஸ் கட்டியாச்சு. ஆனா அப்பதான் அட்மிஷனுக்காக உங்க சர்டிஃபிகேட்லாம் தேவைன்னு ஆஃபீஸ்ல சொன்னாங்க. நான் இப்போ கொண்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம். राहुल. यस सर. मनोज. यस सर. शंकर. यस सर. संध्या. संध्या. சத்யா, அழாதீங்க சத்யா. நீங்க அழுதெல்லாம் போதும். அந்த கடவுள் கொஞ்சம் லேட் பண்ணிட்டார்ல. ஆனா இப்போ உங்களோட கனவை அவர் நிறைவேற்ற போறாரு. இன்னையில இருந்து நீங்க இன்னைக்கு சிரிச்சுட்டே தான் இருக்கணும். உங்களோட கனவு நிறைவேற போகுது சந்தியா. எப்பவுமே நம்மளோட வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நினைக்கிறோம். எத்தனையோ முறை சாவி கொத்துல இருக்கிற கடைசி சாவி தான் போட்டுக்கான சாவியா இருக்கும். பொறுமை தான் முக்கியம். அதனால அந்த கடவுளோட பேரை சொல்லி நீங்க கிளாஸுக்கு போங்க. உங்க அம்மா போட கனவை நிறைவேற்றுங்க சந்தியா. சந்தியா, நம்ம 2 பேரும் எப்பவும் பேசிட்டே தான் இருப்போம். ஆனா கிளாஸ் முடிஞ்சிட போகுது. நேரமா சந்தியா. உங்க கிளாஸ் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்க. போக சந்தியா. இன்னொரு விஷயம், கிளாஸ் ரூமுக்கு எப்படி வெறும் கையை வச்சுட்டு போக முடியும்? ஒரு நிமிஷம். இதுல உங்க புக்கு நோட் எல்லாமே இருக்கு. இது பாருங்க. இது பாருங்க சத்யா. என்னங்க, நான் என்ன பண்ண? இந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணுங்க? எப்படி நீங்க எனக்கு லைஃப் பார்ட்னரா கிடைச்சீங்கன்னே தெரியல. என்னங்க, நான் உண்மையா சொல்றேன். எப்படிங்க நீங்க
சுயநிலைமை இல்லாம யோசிக்கிறீங்க? எப்படிங்க என்னோட கனவு உங்களோட கனவு மாதிரி இப்படி மனசார நிறைவேத்துறீங்க? இந்த கனவை நிறைவேத்துறதுக்காக நீங்க எவ்வளவு பண்றீங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு பதிலுக்கு ஏதாவது பண்ணணும்னா கூட என்ன. போதும் சந்தியா. சந்தியா, கல்யாணங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேர் ஒன்று சேர ஒரு புனிதமான பந்தம். அந்த பந்தத்தால் அவங்க 2 பேருக்கும் அவங்க மனசு, அவங்க 2 பேரோட வாழ்க்கை, கனவுல இருந்து எல்லாமே ஒன்னாயிடும். சந்தியா, நாளைக்கு நீங்க பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆனதுக்கு அப்புறம் உங்களை விட அதிகமாக சந்தோஷப்பட போறது நான் தான். அப்போதானே நான் பெருமையை எல்லார்கிட்டையும் சொல்ல முடியும். உண்மையை சொல்ல போனா இதெல்லாம் ஏன் சுயநலம் தானே. போலீஸ் ஆபீசர் சந்தியாவோட புருஷன் சூர்யான்னு சொல்லுவாங்க. என்னது இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? சந்தியா, உங்களுக்கு இப்போ கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு. என்ன வாங்க. இங்க பாரு சந்தியா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷமான நேரத்துல உனக்கு நான் ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீ ஒன்று பண்ணு சூர்யா. சொல்லுங்கம்மா. மார்க்கெட்டுக்கு போய் சந்தியாவுக்கு ஏன் சார்பா தங்க வளையல நீ தான் வாங்கிட்டு வரணும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு சந்தியா. உன்னோட கனவால இந்த வீட்டில் பிரச்சனை வரும்னு இருந்தால் அதுக்கு நீ அனுமதிக்க மாட்டேன். நீ இந்த வீட்டோட மூத்த மருமக. மாமனார், மாமியார், அப்புறம் நாத்தனார்னு உனக்கு பெரிய குடும்பமே இருக்கு சந்தியா. இவங்க எல்லாரை விட நீ தான் முக்கியம். அதனால இந்த குடும்பத்தை நீ தான் பார்த்துக்கணுமா. இங்க பாரு சந்தியா, நீ எனக்கு உங்க அப்பா அம்மாவோட நினைவா வச்சிருக்கிறத என்கிட்ட கொடுக்கணும். அப்பதான் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள நான் நம்ப வைக்க முடியும். இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் நம்ப வைக்கணும். இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா கண்டிப்பா நீ உன்னோட கனவை பத்தி மறந்தே ஆகணும். உங்க அப்பா அம்மாவோட கனவை மறந்துடு. என்னை பொறுத்த வரைக்கும் என் வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வேணும்னு நினைச்சேன். துர்கா தேவியோ சரஸ்வதி தேவியோ இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னை பொறுத்த வரைக்கும் என் வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வேணும்னு நினைச்சேன். துர்கா தேவியோ சரஸ்வதி தேவியோ இல்லை. சத்யா, இல்ல இல்ல வேண்டாங்க. நீங்க நினைக்கிறபடி எப்பவுமே எப்பவுமே நடக்க கூடாதுங்க. இது நடக்கவே நடக்காது. நடக்கவே நடக்காதுன்னு என்ன அர்த்தம் சந்தியா? சந்தியா தான் நடந்துட்டு இருக்குல்ல. சந்தியா, நைட் காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சு. இப்போ கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ஆசைப்பட்ட கனவு உங்ககிட்ட இருந்து ஒரு அடி தூரத்துல தான் இருக்கு. யோசிக்காதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்க போங்க. இல்ல வேண்டாங்க, இது ஒன்றும் கொஞ்ச தூரத்துல கிடையாது. ஏன்னா நான் இப்ப வேணும் சந்தியா இல்ல, ஒருத்தரோட மனைவி சந்தியா. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த கனவை நிறைவேற்ற முடியாது. சந்தியா, என்ன சந்தியா, என்ன பேசுறீங்க? நான் தான் உங்களோட இருக்கேன் இல்ல. நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க கூட வாங்க சந்தியா, வாங்க. இல்ல வேண்டாங்க. சந்தியா நில்லுங்க, எங்க போறீங்க? யாரை விட்டு ஓடணும்னு நினைக்கிறீங்க சந்தியா? இது உங்களோட கனவு, இதான் உங்களோட வாழ்க்கை. உங்க வாழ்க்கையை விட்டு நீங்க ஓடணும்னு நினைச்சா எப்படி? நான் சொல்றது பொறுமையா கேளுங்க. இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. நீங்க நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க நல்லா தெரியும் எனக்கு. எனக்கு புரியுது. எங்க அம்மாவோட வார்த்தையை மீறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதான் உங்களை தடுக்குது இல்லையா? சத்யா, நான் அவங்களோட புள்ள தான்.
அந்த கடவுள் கூட என்னைக்காவது நான் எதிர்த்து பேசுவேன். ஆனால் எங்கள் அம்மாவை எதிர்த்து பேசினதில்லை. எப்பவும் அப்படிதான். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் அம்மாவோட பேச்சு நீங்கள் கேட்க வேண்டாம். அவங்க சொல்கிறபடி நீங்கள் செய்ய வேண்டாம் நானே சொல்கிறேன்ல. இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன், இதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எதுவுமே மனசில் வச்சுக்காதீங்க சந்தியா. நீங்கள் எத்தனை வருஷம் எதுக்காக கஷ்டப்பட்டீங்களோ அதை செய்யுங்க. இப்போ கூட உங்கள் மனசில் இந்த எண்ணம் இருக்கு, உங்களை ஏமாத்திக்காதீங்க. அம்மாவை பற்றின கவலையை விடுங்க. சரியான நேரம் வரும்போது அம்மா கிட்ட எல்லாத்தையும் நானே எடுத்து சொல்லிக்கிறேன். இதனோட வாக்குறுதியை நீங்கள் எடுத்துக்கலாம் சந்தியா. அம்மா நிச்சயமா நான் சொல்ல வரது புரிஞ்சுப்பாங்க. என்ன ஒருவேளை இன்னைக்கு இந்த நாள் போயிடுச்சுன்னா இந்த வாய்ப்பு நமக்கு திரும்ப கிடைக்காது சந்தியா. ஒரு வருஷம் போயிடும். எல்லாம் கைக்கூடி வரும்போது வேண்டாம்னு சொல்லாதீங்க. நான் மட்டும் இல்லைங்க, உங்களோட அம்மாவும் ஒரு கனவு கண்டிருக்காங்கல்ல. அவங்க தன்னோட புள்ள விஷயத்துல எத்தனையோ கனவு கண்டிருக்காங்க. ஒரு நல்ல மருமக வரணும், தம் பிள்ளைக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி கிடைக்கணும், இப்படியெல்லாம் அவங்க கனவு கண்டிருக்காங்க. அந்த கனவை எப்படி என்னால தூக்கி போட முடியும்? அப்படி நான் பண்ணனா என்னோட மனசாட்சின்னு சும்மா விடாது. என்னால நிம்மதியா இருக்க முடியாது. இங்க பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க அம்மா உங்களோட கனவை பத்தி எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த கனவுகளை என்னோட அண்ணனும் ஏத்துக்கிட்டாரு. இப்ப எப்படி நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியும்? உங்க அம்மாவோட கனவை நிறைவேற்றாம அவங்களை தண்டிக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. சொல்ல போனா இதுல அவங்களோட தப்பு எதுவுமே கிடையாது. இங்க பாருங்க, இன்னைக்கு ஒண்ணு என்னோட கனவு, இல்லைன்னா உங்க அம்மாவோட கனவு. 2 பேர்ல யாராவது ஒருத்தரோட கனவு நிறைவேறணுங்கிற கட்டாயத்துல இருக்கு. 2 பேரோட கனவும் ஒரே நேரத்துல நிறைவேறாது. அதுவும் இல்லாம எனக்கு உங்க அம்மாவோட கனவை நிறைவேற்றுறதுல தான் விருப்பம் இருக்கு. நான் சொல்றது கேளுங்க சத்யா. சந்தியா நில்லுங்க ஒரு நிமிஷம். உங்களுக்கு என்ன தோணுது இப்போ? என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா மனசை கஷ்டப்படுத்துறது எனக்கு முடியாத காரியம் தான். ஆனா இப்ப அதை பத்தி யோசிக்க முடியாது சந்தியா. எனக்கு உங்க 2 பேரோட கனவு முக்கியம். ஆனா நீங்க என் நிலைமை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். இங்க பாருங்க, ஒரு மகனா இருந்து யோசிக்கும் போது உங்க கனவு விட்டு கொடுக்கறதா சரின்னு தோணும். இன்னொரு பக்கம் உங்க புருஷனை யோசிச்சேன்னா அம்மாவோட கனவு விட்டு கொடுக்கறதா நியாயம் படும். இப்ப நீங்க சொல்லுங்க, என் இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன முடிவெடுத்திருப்பீங்க? சொல்லுங்க சத்யா. நான் என்னோட அம்மா அப்பா விருப்பப்படிதான் எல்லாத்தையுமே பண்ணிருப்பேன். அவங்களோட கனவை நான் நிறைவேற்றிருப்பேன். ஏன்னா அவங்களால தானே நான் இந்த உலகத்துக்கே வந்திருக்கேன். இங்க பாருங்க, ஏற்கனவே நீங்க எனக்காக நிறைய பண்ணிருக்கீங்க. இதுக்கு மேல நீங்க எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம். இங்க பாருங்க, நம்ம அப்பா அம்மாவோட கனவுகளுக்கு தான் எப்பவுமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அந்த வாய்ப்பை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. அப்ப ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? உங்க அம்மா அப்பாவோட கனவை நிறைவேற்றுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா நீங்க எதுக்காக இப்ப முடியாதுன்னு சொல்றீங்க சந்தியா? ஏன் அவங்களோட ஆசையை பத்தி அவங்களோட கனவை பத்தி நீங்க யோசிக்காம இருக்கீங்க? அவங்களோட கடைசி ஆசையை நிறைவேற்றணுங்கிற எண்ணம் உங்க மனசுல மட்டும் ஏன் வராம போச்சு சந்தியா? உங்க அப்பா உயிரை விட்ட அந்த கடைசி நாள் கூட உங்களுக்காக சமையல் பாத்திரம்லாம் வாங்கி தரல, பேனாதான் வாங்கி கொடுத்துருக்காரு. நீங்க நல்லா படிக்கணும், அவரோட கனவை நிறைவேற்றணுங்கிறதுக்காக. எனக்கு வாங்க போலாம். சந்தியா இருங்க, நான் சொல்றது கேளுங்க. நான் எங்கேயோ படிச்சிருக்கேன், நம்ம வாழ்க்கையில வாய்ப்பு அடிக்கடி வராது சந்தியா. நில்லுங்க, உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு உங்க கைகிட்ட வந்து நிக்குது, அதையே நீங்க வேணாம் சொல்றீங்க. ஏன்? அப்ப இது எல்லாமே வெறும் பொய்யா? நான் சொல்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சந்தியா. உங்க மனசு என்ன சொல்லுதுன்னு காதை கொடுத்து கேளுங்க. இப்ப உங்க கண்ணை பார்த்தா தெளிவா உங்களுக்கே புரியும். உங்க கண்ணுல ஒரு வேதனை இருக்கு, மனசுல இருக்கிற வலி கண்ணுல தெரியுது. இந்த கிளாஸுக்கு போகணும்னு உங்க மனசு அடிச்சுக்குது. ஆனா நீங்க அப்படி எதுவுமே இல்லாத மாதிரி மூடி மறைக்கிறீங்க. எதுக்காக உங்க உணர்வை நீங்க அடக்கணும் சந்தியா? எனக்காக கொஞ்சம் யோசிங்க. நீங்க அவசரப்படாதீங்க. உங்களுக்கே தெரியும், படிப்பு இல்லாம நீங்க இல்ல, உங்க வாழ்க்கையே இல்ல. இங்க பாருங்க, படிப்புன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நானும் ஒத்துக்கிறேன். ஆனா உங்க அம்மாவை ஏமாத்தி நான் படிக்கிறதுக்கு நான் படிக்காமையே இருந்துடுறேங்க. சத்யா என்னங்க, நான் இன்னைக்கு தனி மனுஷி கிடையாது, ஒருத்தருடைய மனைவிங்க.
ஒரு வீட்டோட மூத்த மருமக, அண்ணி, நாத்தனார்னு பல உறவுகள் இருக்கு எனக்கு. அதனால சந்தியாவோட கனவுக்கு மட்டும் என்னால முக்கியத்துவம் கொடுக்க முடியாதுங்க. அதுவும் இல்லாம நான் போய் சொல்றதுக்கு தயாரா இல்ல. ஒரு சில மாசத்துக்கு அப்புறம் அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடலாம்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அது வரைக்கும் கூட இந்த பொய்யை மறைக்க முடியும்னு எனக்கு தோணலங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, கல்யாண நேரத்துல எங்க அண்ணன் உங்ககிட்ட சொன்ன ஒரு பொய்க்காகவே நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேங்க. அது எனக்கு மட்டும் தாங்க தெரியும். இப்ப நம்ம இந்த பொய் சொன்னோம்னா இதை மறைக்கிறதுக்காக இன்னும் நிறைய பொய் சொல்ல வேண்டியது இருக்கும். அத்தை முகத்தை நேரா பார்க்க முடியாம நான் ரொம்ப கஷ்டப்படுவேங்க. நாளைக்கு அவங்க கிட்ட உண்மையை சொல்லும் போது நம்ம அவங்க கிட்ட மறைச்ச பொய்யும் சேர்த்து சொல்ல வேண்டியது இருக்கும். அப்ப உங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும்னு யோசிச்சீங்களா? உங்க அம்மாவால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியாதுங்க. சத்யா, கல்யாணம் முடிஞ்சு எங்க வீட்டுக்கு நீங்க வந்தப்போ என்ன வார்த்தீங்க? வந்த உடனே உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா? நல்ல மருமகளா இருந்தீங்களா? இல்லையே. அப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருந்தும் நீங்க எங்க அம்மா வச்ச எல்லா விதமான பரீட்சையிலும் கஷ்டப்பட்டு போராடி ஜெயிச்சிங்க. உங்க புத்திசாலித்தனம், உங்க நல்ல மனசுனாலையும் தைரியத்தினாலையும் எங்க அம்மாவோட மனசுல நீங்க அடம்பிடிச்சிங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது சந்தியா? அன்னைக்கு நடந்த விஷயம் இன்னைக்கே நடக்காதுன்னு சொல்றீங்க. அந்த அற்புதம் திரும்ப ஏன் நடக்காதுன்னு நினைக்கிறீங்க? சந்தியா, ஒரு விஷயத்தை நீங்க மறக்காதீங்க. என் குடும்பத்துக்கு நல்ல பேரும் பெருமையும் உங்களால தான் கிடைச்சது. எங்க குடும்பத்துக்கு நாங்க நினைச்சதை விட அதிகமான மரியாதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க. இதெல்லாம் நீங்க தான் சந்தியா பண்ணீங்க. அப்படி இருக்கும்போது இது மட்டும் செய்ய முடியாது. நீங்க எதுக்கு இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? சந்தியா, ஒரு விஷயம் நீங்க மறக்காதீங்க. இன்னைக்கு நீங்க 1000 சாக்கு சொல்லலாம். ஆனா உங்க மனசுல இருக்கிற நியாயமான ஆசையை கண்டிப்பா எங்க அம்மா என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு முழுசா இருக்கு. அன்னைக்கு எல்லாமே சரியாயிடும் சத்யா. என்னங்க, நான் சொல்ல வரது நீங்க சுத்தமா புரிஞ்சுக்கல. எதுவுமே சரியா வராதுங்க. நான் இந்த மாதிரி பண்ணனா உங்க அம்மா என்ன என்னைக்குமே மன்னிக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம நம்மளோட உறவுக்கு மத்தியில இந்த கனவை நான் பெருசாவே நினைக்கல. ஏற்கனவே நான் என்னோட அம்மா அப்பாவை இழந்துட்டு தவிக்கிறேங்க. அதனால இப்ப என்னோட இந்த கனவுகளுக்காக அப்பா அம்மா ஸ்தானத்துல இருக்கிற என்னோட அத்தை மாமாவை நான் இழக்க தயாரா இல்ல. அவங்களோட அன்பு, பாசம், ஆசீர்வாதம் எல்லாமே எனக்கு வேணும். அதையெல்லாம் இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்லைங்க. தயவு செஞ்சு என்னை வற்புறுத்தாதீங்க. இங்க வாங்க. இப்படி உட்காருங்க. உட்காருங்க. சந்தியா, எனக்கு நல்லா தெரியும் நீங்க ஏன் பயப்படுறீங்கன்னு எனக்கு புரியாம இல்ல. ஒருவேளை இதை பத்தி என்னைக்காவது ஒரு நாள் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததுன்னா அன்னைக்கு பெரிய பிரச்சனையா வந்து பயப்படுறீங்க. எனக்கு தெரியும். நம்ம அம்மா கிட்ட சொல்ல போற எல்லா பொய்யும் நான் சொன்னதை அம்மா கிட்ட ஒத்துக்கிறேன். நாம 2 பேரும் இதை பத்தி அம்மா கிட்ட எதுவும் சொல்ல தேவையில்லை. நீங்க பாருங்க சந்தியா, நீங்க இன்னைக்கு மாதிரியே ஒவ்வொரு நாளும் யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம இங்க வந்து படிச்சுட்டு போயிடணும். இதனால அம்மாவோட மனசு கஷ்டமும் இருக்காது. உங்க கனவு கண்டிப்பா நிறைவேறும். எனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. அதனாலதான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க. இங்க பாருங்க, ஒருவேளை நான் இந்த மாதிரி என்னோட படிப்பை முடிச்சேன்னா கூட அதுக்கப்புறம் என்னோட கனவுகள் எல்லாமே நிறைவேறணும்னா அதுக்கு இந்த படிப்பு மட்டும் போதாதுங்க. இங்க பாருங்க, ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும்னா அதுக்குன்னு தனியா ஒரு எக்ஸாம் இருக்குங்க. அதை நம்ம எழுதியே ஆகணும். அதுக்கு நிறைய உடல் பயிற்சி கூட இருக்கு. அதுக்குன்னு தனியா நிறைய எக்ஸாம்ஸ்லாம் இருக்குங்க. இது எல்லாமே ஈவினிங் காலேஜ் மாதிரி யாருக்கும் தெரியாம வந்து படிக்கிறது கிடையாது. வீட்டை விட்டு எத்தனையோ நாள் நான் வெளியூர்ல போய் தங்க வேண்டியதா இருக்கும். அப்போ அதெல்லாம் எப்படி அத்தைக்கிட்ட இருந்து மறைக்க முடியும்? அப்ப நம்ம 2 பேராலையும் இந்த பொய்யை நிச்சயமா தொடர முடியாது. அப்ப நம்ம 2 பேருக்கும் வேதனை இன்னும் அதிகமா இருக்கும். அதனால தாங்க நான் சொல்றேன். இங்க பாருங்க, இப்ப நாம தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த வழினால கஷ்டங்களும் வேதனைகளும் தான் நிறைய. எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அந்த பாதையில பயணம் பண்ணாலும் கடைசியில நமக்கு அதனால எதுவுமே கிடைக்க போறது இல்லைங்க. வெறும் கையோட
மனசு கஷ்டத்தோட நம்ம திரும்ப வர வேண்டியதா. இதனால நமக்கும் கஷ்டம், மத்தவங்களுக்கும் கஷ்டம்.